இது ஒரு ஸ்பானிஷ் மூவி. புரிதலுக்கு சொல்லணும்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஏரியாவில் குடியிருக்கிறாங்க கதாநாயகி. கதாநாயகியோட பெயர் மாறா. மகள் லைட். கணவர் சமயத்தில் இறந்துடுறாரு. பிரச்சனை இல்லை, அதனால் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சனுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வீட்டை விற்றுட்டு நம்ம நகர்ப்பகுதிக்கு போகலான்னு காலி பண்ணுற முடிவோட ஜாமான்கள் எல்லாம் எடுத்து காரில் வச்சிட்ருக்காங்க. மகளுக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் எமோஷன் ஒன்று இருக்குது உள்ள. அதாவது போகிறப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகணும். குறிப்பாக அப்பாவுடைய அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குடில் வீட்டுக்குள்ளார போய் ஜபம் பண்ணிவிட்டு வெளியில் போகணுங்கிறது தான். அம்மா கிட்ட எவ்வளவோ கேட்குறாங்க, அம்மா மறுக்கிறாங்க. நம்ம உடனடியாக இங்கிருந்து போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் படத்தினுடைய ஓப்பனிங்லேயே டெலிஃபோன் டவர்லேருந்து ஒரு சின்ன நெருப்பு பொறி கீழே விழுது. இது காட்டினுடைய எல்லா பகுதிக்கும் பரவ ஆரம்பிக்குது. அம்மா, புதுக்கணவர், அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு, மகன், மகள் எல்லாரும் சீக்கிரமாக இங்கிருந்து வெளியில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மகள் அப்பாவும் தானும் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த குடில் பகுதிக்கு போயிடுறான். இந்த கேப்பில் வீட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சாண்டி வீட்டுக்கு வராரு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்க, அதெல்லாம் வேணாங்க, வேணுன்னா கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே இருந்த மகள் எங்கடா காணோம் அப்படின்னு தேட ஆப்போசிட் வீட்டில் இருக்கக்கூடிய சாண்டியோ, உங்கள் பொண்ணு அங்கே தானே இருந்தா, நான் பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு இருக்கக்கூடிய இடத்துக்கு வேக வேகமாக அம்மா மாறா போகிறாங்க. ஆனால் நெருப்பு இவங்களை சுத்து போட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நெருப்பு வேகமாக வர, இன்னொரு பக்கம் அந்த இடத்துல மகள் காணோம். இவங்களுக்கு டவுட்டே சாண்டி மேலே தான் வருது. சாண்டியை போய் சந்திக்கிறப்ப அவன் வீட்டுக்குள்ளார உள்ளே விட மறுக்கிறான். அவன் தடுமாற்றமான பதிலும் பதட்டமான முகமும் இவங்களுக்கு இன்னமும் எச்சரிக்கையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. என் மகளை இவன் ஏதோ பண்ணிட்டான், பார்த்தோன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போனால் அந்த பொண்ணை காணோம். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஏது பண்ணியிருக்கான்னு தெரியல. இவனை அடித்து கட்டி போட்ட வச்சுட்டு வீட்டுக்குள்ளார போய் தேடுறாங்க. அங்கே எங்கேயும் அந்த பொண்ணு காணோம். வீட்டினுடைய பின்னாடி பகுதிக்கு போய் தோண்டா போனால் அங்கே வேற ஒரு விஷயம் ஒன்று தென்படுது. ஸோ இவன் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளார மறுபடியும் வேகமாக போகிறாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸும் காட்டுக்குள்ளார இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ இவன் கொன்று எங்கேயோ புதைச்சிட்டானா, இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் பார்த்துட்ருக்கிற ஆடியன்ஸுக்கு. இன்னொரு பக்கம் இந்த காட்டை விட்டு இவங்கெல்லாம் வெளியில் போகலைன்னா நெருப்பு இவங்களை தின்னுடுங்கிற பயமும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எழும். ஸோ மகள் கிடைத்தாளா இல்லையா, இல்லை கொல்லப்பட்டாளா அப்படிங்கிறதான் படத்தினுடைய எண்டு. இந்த படத்தினுடைய ஓப்பனிங் ஷாட்டே போன வருஷம் ஆப்பிளில் தி லாஸ்ட் பஸ் அப்படிங்கிற படத்தினுடைய ஓப்பனிங் ஷாட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. உயர் மின்னழுத்தம் கொண்ட கரண்ட் கம்பியிலேருந்து நெருப்பு பொறி கசிஞ்சு கீழே விழ அந்த நெருப்பு காற்று வாக்கில் பரவ ஆரம்பிக்கும். அந்த படமும் இந்த படமும் கிட்டத்தட்ட கான்செப்ட் ஒன்று தான். ஆனால் அதில் குழந்தைங்களை காப்பாற்ற போகிற பஸ் டிரைவர் அப்படின்னும், இல்லை தன்னுடைய மகளை காப்பாற்ற போகிற அம்மாவை பற்றியுமான கதை. ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸு ஆப்பிளில் பண்ண மாதிரி நமக்கு ஒரு கதை பண்ணுங்கடா, இந்த வருஷம் ஓப்பனிங்கில் நம்ம தான் அடிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் சினிமாட்டோகிராஃபியாக லாஸ்ட் பஸ் சிறப்பாக இருக்கும். எமோஷனல் ஆகட்டும், பரபரப்பாகட்டும், அது வேறு மாதிரி ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அந்த படம். நம்ம சேனல்லையும் அது ரிவ்யூ போட்டிருக்கோம். நான் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை பக்கத்தில் இந்த ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த படத்தினுடைய ஃபீலே வேறு. இது அம்மா பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங், பொண்ணு அப்பா மேலே இருக்கக்கூடிய அன்பு, ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அவ்வளவு சைக்கோவானவனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழ வைக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லரும் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தை பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்து பார்த்தா ஒரு சின்ன மேஜிக் பண்ணியோடும் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. பாருங்கள். அதே போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.